ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பிஎஃப் அமௌண்ட்டை க்ளைம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட ஸ்டேட்டஸ் எப்படி பார்த்தா நம்ம தெரிஞ்சிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா எப்போ நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், எப்போ செட்டில்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி தெரிஞ்சிக்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நெட் சென்டர் விசிட் பண்ணிட்டு நீங்கள் க்ளைம் பண்ணியிருந்தாலும் இல்லை பார்த்தீங்கன்னா நீங்களே ஆன்லைனில் சப்மிட் பண்ணியிருந்தாலும் ஸோ எப்படி அதோட ஸ்டேட்டஸ் பார்த்தா தெரிஞ்சிக்கலாம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டேட்டஸ் பார்த்தா தெரிஞ்சிக்கலாம். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இருந்தாலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் மெம்பர் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இபிஎஃப்ஓ லாகின் அப்படி பார்த்தா சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் வெப்சைட்டை கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வெப்சைட் உள்ள பார்த்தா நம்ம என்டர் ஆகிக்கலாம். எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்டுன்னு இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே நம்ம என்டர் ஆகிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு கார்னரில் ஆன்லைன் கிளைம்ஸ் மெம்பர் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அதாவது தேர்ட் ஒன் ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி என்டர் ஆனதும் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒன் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதாவது உங்களோட யூஏஎன் நம்பர் அண்ட் உங்களுடைய பாஸ்வேர்டு அண்ட் கேப்சா கொடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் யூஏஎன் நம்பரே ஆக்டிவேட் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கில் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்காக பார்த்தீங்கன்னா தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா மேக் பண்ணுறேன். ஸோ இப்போது நம்ம ஸ்டேட்டஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் வீடியோ உங்களுக்காக மேக் பண்ணுவேன். ஸோ எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் தான் இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா லாகின் பண்ண முடியும். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மேக் பண்ணுறேன். நீங்கள் ஆல்ரெடி இந்த வெப்சைட்லாம் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு தெரியும் உங்களோட யூஏஎன் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் ரிசீவ் ஆகும். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுடைய மெயின் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த பேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லைன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த 3 லைன்ஸ் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கடைசி ஒன்று ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த 3 லைன்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூம் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுறேன். இந்த ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி ஒன் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் ஆப்ஷனாக இருக்கும் ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரியறதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணி ஷோ பண்ணுறேன். ஸோ ஆன்லைன் கிளைம் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த டேட்டில் சப்மிட் பண்ணோம் அண்டு ஸோ இப்போ என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் கிளைம் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ஸ்டேட்டஸும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்கலாம். ஸோ எதனால் ரிஜெக்ட் ஆகுது ஸோ அந்த ரீசனும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் வந்தால் மட்டும் தான் தெரிஞ்சிக்க முடியும். எதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி சப்மிட் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் என்டர் ஆனால் மட்டும்தான் எதனால் ரிஜெக்ட் ஆகுது இல்லை நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம், நம்ம அமௌண்ட்டு கிளைம் பண்ணுறதுக்கு எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம். ஸோ நம்மளுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைம் சென்ட் டு ஃபீல்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சென்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் ப்ராசஸில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி மார்னிங் செட்டில் வந்துச்சு அப்படின்னா ஈவினிங்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆயிரும். இந்த கரண்ட் ஸ்டேட்டஸில் கிளைம் செட்டில் அப்படி வந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி டுடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும். அதாவது அன்றைக்கி ஈவினிங்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 o'clock அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆயிரும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய கிளைம் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்கலாம். ஸோ இமீடியட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுடைய யூஏஎன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு இஷ்யூவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது. ஸோ சப்போஸ் உமாங் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சம்டைம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூ வரும். ஆனால் இந்த வெப்சைட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இஷ்யூவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது. ஸோ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்கலாம். இந்த ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிக்கிறதுல உங்களுக்கு எந்த டவுட் இல்லாட்டாலும் ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஎஃப் சம்மந்தப்பட்டது ஏதோ டவுட்ஸ் இருந்தாலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம். இப்போ நம்ம பிஎஃப் கிளைம் பண்ணுறதுல இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேஒய்சி வெரிஃபை பண்ணுறதுல உங்களுக்கு பேங்க் டீட்டெயில் ஆர்டர் பண்ணுறதுல இல்லை உங்களுக்கு யூஏஎன் நம்பர் அண்டு உங்களுடைய யூஏஎன் நம்பர் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது பிஎஃப் சம்மந்தப்பட்டது எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் அதாவது ஆன்லைன் கிளைம் பண்ணுறதுல எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் ஸோ இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸில் கேட்கலாம். ஸோ நான் இமீடியட்டாக அப்படின்னு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அதிக மெம்பர் கேட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக வீடியோ பார்த்தீங்கன்னா தனியாக மேக் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.